கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்பொழுது உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தினுடைய 21வது வசனம். இந்த வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரம். இப்ப நம்முடைய வாயின் வார்த்தை எதுவோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நான் சபிக்கப்பட்டவனா, இல்லை எனக்கு ஆசீர்வாதம் வராதா, அப்படிலாம் நம்ம பேசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரப்போகிறதே கிடையாது. மாறாக கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வாயினால ஆண்டோடைய வார்த்தை வசனங்களை நாம் அறிக்கையிடும்போது அந்த வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு அப்படியே ஆம் என்றும் ஆமைன் என்றும் நிறைவேற்றுகிற கர்த்தர். இன்னைக்கு அநேகபடிய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குது? அவிசுவாசமான வார்த்தை. கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வருபவர்கள் தான், வளர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் அநேக நேரங்களில் நம்முடைய சூழ்நிலைகள் மாற்றப்படும் போது நாம் எதிர்பார்த்திருக்கிற சூழ்நிலை அல்ல, அதுக்கு எதிரான சூழ்நிலை உருவாகும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அவிவிசுவாசத்தின் வார்த்தைகள் நாம் வாய்ந்து புறப்படுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்க, எதனால? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுக்கிறார். நாம் ஒரு மனுஷனை பார்த்து எதை பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னாலும் சரி, உன் வியாதி குணமாகும்னு சொன்னாலும் சரி, நம் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு நிறைவேற்றிக்கொள்ள. ஏன்னு சொன்னால் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற அத்தனை பேர்களும் கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம தான் என்ன செய்யணும்? பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அந்த அதிகாரத்தை நம்ம தான் என்ன செய்யணும்? அதை எடுத்துக்கிடணும். நம்ம இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள தெரியாதபடிக்கு தான் நிற்கிறாங்க. அவர் நமக்கு வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுக்கிற, வசனங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வசனங்களை சுதந்திரிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். ஏன்னா அந்த வசனத்தை நான் சுதந்திரித்து கொள்ளும் போது, ஏன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் நினைச்சாரு, அதில் பிரியப்படுகள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம் எந்த வார்த்தையை நாம் பேசுகிறோமோ அந்த வார்த்தை நாம் அது அப்படியே நமக்குள் நடப்பதை நாம் பார்க்க முடியுது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நான் எதை விரும்புகிறேனோ அது என் வாழ்க்கையில அப்படியே நடந்தே தீரும். நான் எதை வெறுக்கணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேனோ அந்த காரியம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடந்தே தீரும். அதனால எதை பற்றி நம்ம யோசிக்காதபடிக்கு மரணமும் ஜீவனும் அவர் என் நாவின் அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். எனக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தினால் நான் சகலத்தையும் நான் மேற்கொள்வேன் என்று சொல்கிற அந்த விசுவாசம் நம்ம என்ன செய்யணும்? திருப்திப்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்ததான அன்பின் தகப்பனே, அருமையான இந்த வேளையிலும் ஆண்டவரே, இந்த வசனத்தினுடைய அடிஸ்தானத்தில் ஆண்டவரே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்போ நாங்கள் எங்களுடைய வாய்ந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, அது அப்படியே நடக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவரே, ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச, விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச, உம்முடைய அதிகாரமுள்ள வார்த்தைகளை பேசி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகளுடைய யாத்திரைகள், வேலை செய்கிற இடங்கள்,
படிக்க போகிற பிள்ளைகள், வாகன யாத்திரை செய்கிற பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் ஆண்டவரே, உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை இடைக்கட்டி நீர் விடுவித்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கொடுத்திருக்க அந்த அதிகாரத்தை நிமித்தம் இயேசுவின் நாமத்துல சகலபரியும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.